அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வார். அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை. இந்த கணிப்பு வாக்கிய பஞ்சாங்கப்படி எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மேச ராசியில் குரோதி வருஷத்து ராஜா ஆட்சி பலம் பெறுகிறார். தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். குரோதி வருஷத்துடைய மந்திரி சனி பகவான் செவ்வாயை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். 9 நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் நில, பூமி, சகோதர, இரத்த காரகன். செவ்வாய் பகவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் நில, பூமி, அசையா சொத்துக்கள் சாதாரணமாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் கெட்டு விட்டார் என்றால், இந்த சனியுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் சகோதர ஒற்றுமை குறையும், பங்காளிகள் சண்டை வரும், பக்கத்து காடு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பகை விரோதங்கள் வரும், நல்ல வேலை நல்ல தொழில் வருமான தடை ஏற்படும், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளை தரும், எப்போதும் வறுமை பீடை தரித்திரம் அந்த ஜாதகனை விட்டு அகலாது. சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி இது நாட்டு மக்களுக்கே ஒரு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது நோய் நொடி தொந்தரவுகள், புதுசாக தெரியாத நோய், இதற்கெல்லாம் அதிக மருத்துவ செலவு பண்ணி உடல் மூலமாக மனதளவில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சனி பகவான் மந்திரி, செவ்வாய் பகவான் இந்த குரோதி வருடத்தினுடைய ராஜா. மேச ராசியில் அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமும் செவ்வாய் பகவான் கடந்து செல்ல போகிறார். துலாம் ராசிக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். 7ஆம் வீடு தான் கம்யூனிகேஷன், தொடர்பு. தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள், உங்களை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள், இந்த பழக்க வழக்கமெல்லாம் 7ஆம் வீடு. அதாவது ஒரு மனிதனுடைய நடு உடல் 7ஆம் இடம். இந்த 7ஆம் வீட்டில் இரத்தக்காரகன் போய் அமரும்போது, செவ்வாய் என்றாலே சண்டை சச்சரவுக்காரகன். அதிக கோபம் வரும், அதிக ஆத்திரம் வரும், அதிக டென்ஷன், அதிக படபடப்பு எடுத்து ரத்தம் ஒரு சிலருக்கு இரத்த கொதிப்பு, பிரஷர் அதிகமாகி அப்புறமேட்டி தினந்தோறும் மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு விடும். அதனால் துலா ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் ராஜாவாகலாம். அதே நீங்கள் கோபத்துடன் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுத்தேல் கவிழ்த்தேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஆண்டியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடும். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். திருமணம் ஆனவர்களுக்கு உங்கள் கணவரோ உங்கள் மனைவிக்கோ சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அதிக கோவப்படுவாங்க, அதிக ஆத்திரப்படுவாங்க, அதிக அவசரப்படுவாங்க, டிப்புன்னு எடுத்த உடனே ஒரு காரியத்தை செய்வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தரும். துலாம் ராசி அன்பர்கள் எதற்கும் நிதானமாக செயல்படணும். கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் செவ்வாய் பகவான் வரும்போது ஒரு 3 மாத காலம் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமி நிலக்காரகன் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது சொத்து வாங்கணும், வீட்டு மனநாட்சி வாங்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் துலாம் ராசி என்பர்களுக்கு மேலோங்கும். ஒரு சிலர் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு பிளாட் நாச்சும் வீட்டு மனநாச்சும் வாங்கலாம். நிலம், பூமி, மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு.
அதாவது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம். நல்ல மழை பொழிகிறது, உழவு பணியை மேற்கொள்ளலாம். தகுந்த காலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம். அதே மாதிரி மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் மிக மிக சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பூமி மனை வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து துலாம் ராசியை பாரி செய்யும்போது துலா ராசி என்பவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், சகோதர ஒற்றுமை மேலோங்கும், அண்ணன் தம்பிகளுக்குள் நல்ல ஒற்றுமை வரும். மண் நிலம் பூமி சார்ந்த வழியில் துலா ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் ஆதாயம் அடைய போகிறீங்க. கலத்தரஸ்தானத்திலே கலத்தரஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வாழையடி வாழையாக வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும். எதிர்வரக்கூடிய இந்த 42 நாட்களில் துலா ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். துலாம் ராசி இளைஞர்களுக்கு எதிர்பாலினர்கள் வழியில் நன்மைகள் உண்டு. ஆணாக இருந்தால் பெண்கள் மூலம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலம் நன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும், காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானத்தை பரிசுகிறார். தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். துலா ராசி என்பர்கள் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வைகாசி மாதம் 18 முதல் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அந்த வேலை உடனே கிடைக்கும். மண் சார்ந்து நிலம் சார்ந்து பூமி சார்ந்து வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு. தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தொழில் வேலை நல்ல வருமானங்கள் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது. நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா பொறுமை மிக மிக அவசியம். இரத்தக்காரகன் ஆத்திர அவசரக்காரகன் உங்களை அவசரப்படுத்துவார். அதுவே உங்களுக்கு இரத்தம் கடகடன்னு ஜூடேறி இரத்த கொதிப்பு ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. துளாராசி அன்பர்கள் ஆத்திரம் மட்டும் படாதீங்க, அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 2ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. குரு சனி செவ்வாய் 3 கிரகங்கள் 2ஆம் வீட்டை பாரிசும் போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் பண வரத்து உங்களுக்கு உண்டு. அந்த பணத்தை பக்குவமாக செலவு பண்ணணும். குடும்ப தேவைக்காக செலவுகள் செய்யும்போது அந்த செலவு உங்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை துளாராசி அன்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும்போது குடும்ப நபர்களையோ உங்களுடைய பெற்றோர்களையோ அல்லது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள்ளோ சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 4 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் வருகிறார். இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். ஏன்னா துலா ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தரக்காரகனும் செவ்வாய் தான். செவ்வாய் ஆட்சி பலம் வரும்போது துலா ராசி என்பதற்கு அரசு சார்ந்த ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசுக்காரங்க தான் செவ்வாய். தைரியத்தை கொடுக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். துளாராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் அல்லது உடன் பிறந்தவர்கள் வழியில் துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விருப்பு வெறுப்புலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கொஞ்சம் தன்மையாக அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் பகையில்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள்.
துலாம் ராசிக்கு 3வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியான குரு 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சில பேருக்கு கடன், பகை, நோய் விலகும். ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் உடனே திரும்ப கிடைக்கும். பண வரத்து துளாராசி என்பதற்கு உண்டு. 7ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று துளாராசியை பரி செய்யும்போது நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நீங்களே ராஜாவாக இருக்கலாம். நீங்கள் பொறுமை இழந்து செயல்பட்டால் நீங்கள் ஆண்டியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிதானமே துளாராசி என்பர்களை அடுத்த 42 நாட்கள் வழி நடத்தும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.